விஜய் முதல்வர் வேட்பாளராக இருப்பாரா இருக்க மாட்டார், ரெண்டுமே சாத்தியங்க. அவர் இருக்காருன்னா வர கட்சிகள் என்ன அவர் இல்ல அது இது நாம அதாங்க முன்கூட்டி யூகம் பண்ணுவது ஆரோடம் பண்ணுவது இல்லைங்க. அக்ராஸ் த டேபிள்னு சொல்கிறோமே, மேசை மீது உட்கார்ந்து பேசும்பொழுது கூட்டணி கட்சிகள் அவர் யாரெல்லாம் கூட்டணி கட்சிகளாக ஏற்று தேர்ந்தெடுத்து அவர்களுடன் பேசி முடித்து உட்கார்றாரோ அவர்களுடன் அவங்க பேசும்பொழுது என்ன முடிவு என்று சொல்கிறார்களோ செய்கிறார்களோ அதுதான். அதனால் நாம் பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. என்ன பல்வேறு தரப்பை சேர்த்துக்கிட்டு என்ன ஒரு பக்கம் சுதந்திர கட்சி ராஜாஜியும் சேர்த்துக்கிட்டு ஒரு பக்கம் மார்க்சிஸ்ட் கட்சியும் சேர்த்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா ஐக்கிய முன்னணி கட்டினார் என்பதும் 67 ஒரு உதாரணம் இருக்குது. அதே போல் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக வருவார், பவன் கல்யாண் உடன் போய் துணை முதல்வராக வருவார் என்பதாக அப்படி ஒரு உதாரணம் சமீபத்தில் இருக்குது. பாஜக என்ற கட்சி இருக்குது என்றாலும் ஆந்திராவில் இருக்கிறதா இல்லையா என்று பொதுமக்களுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கிறது என்று ஆக்க முடிந்தது சந்திரபாபு நாயுடுவாலும் பவன் கல்யாணாலும் என்ற உதாரணம் பக்கத்துலேயே இருக்குது. புரியுதுங்களா? என்ன இங்கே உள்ள யதார்த்தத்தில் பாஜக கட்சியிலேயே அண்ணாமலை என்ற ஒரு கேரக்டர் இருக்குது. அவங்க எதற்காக நாம் அண்ணாவையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடியை அந்த எடப்பாடியும் ஏற்றுக்கொண்டு நாம் அவர்கள் ஊழல் கட்சின்னு சொல்லிட்டோமே, முன்னாலேயே அமித்ஷா கடுமையாக சொல்லிட்டார, அப்படி இருக்கும்பொழுது அதிமுக ஏற்றுக்கொண்டு போகணும், நாம் தனித்து நிற்போம் என்று அவர்களே தனித்து செல்வதற்கும் காரணம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ என்ன வாய்ப்பு என்று சொல்ல முடியாத சூழலில் என்ன இந்த வாய்ப்புகள் எல்லாம் மேசை மீது இருக்கின்றன. இதில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம்.